இன்னைக்கு நம்ம ப்ளீச்சோட 7th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோடோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோவோட பாடியை அந்த மாட்சோல் எடுத்துக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்கோம்ல. சோ அதுக்கப்புறம் அப்படிங்கிற அந்த ஒரு கடைக்காரர் இருப்பான்ல, சோ அவங்க கிட்ட அந்த உருங்கிற பொண்ணு என்னால தான் இது எல்லாமே நடந்தது, என்னை வந்து மன்னிச்சிடுங்க, என்னை வந்து திட்டாதீங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, நடந்து முடிஞ்சிச்சு, ஸோ இனி நடக்க போறதை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு வந்து ஆறுதல்லாம் சொல்லிட்டு, ஸோ அதுக்கப்புறம் அந்த குட்டி பையன், அந்த குட்டி பொண்ணு, அந்த டெசாய் அப்படிங்கிறவர் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு கிளம்புறானுங்க. அதுவே இங்க அந்த மாட்சோல் அந்த குட்டி பசங்களை அட்டாக் பண்றதுக்காக வந்திருக்கும்ல. சோ அப்போ உள்ள போந்த நம்ம ஹீரோ அந்த மாட் கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானா, என்னாலும் என் பாடியை வந்து நான் டேமேஜ் பண்ணிடக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு அமைதியா இருந்து அவனோட மூவ்ஸ் ரீட் பண்ண வேண்டியதான்னு சொல்லிட்டு அவனை வந்து தடுத்துக்கிட்டு தான் இருப்பான். ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த மாட்சோல் அப்படியே அங்கிருந்து எஸ்கேப் ஆக நம்ம ஹீரோவும் ஃபாலோ பண்ணலான்னு பார்க்கும்போது அப்ப ரூக்கியோட போனுக்கு சோல் சொசைட்டில இருந்து ஒரு ஹாலோ வந்திருக்குன்னு மெசேஜ் வருமா. சோ நம்ம முதல் கண் வேலை அதுதான், அதை போய் பார்க்கணும்னு சொல்ல இந்த சோல் சொசைட்டியை சரி போய் பாப்போம்னு சொல்லி இந்த ஹாலோ தேடி போவாங்க. அவங்களா சின்ன பசங்களா இருப்பானுங்களா, அங்க இருக்கிற பிஇடி டீச்சர் எங்கடா பிஇடி பீரியட்ல ஸ்போர்ட்ஸ்ல வந்து விளையாடாம ஏதோ வீடியோ கேம் ஆடிட்டு இருக்கீங்க போல அப்படின்னு சொல்லி திட்டம் போது, இல்ல மேடம் ஒரு ஹை ஸ்கூல் பையன் ஆரஞ்சு கலர் முடி வச்சவன் எங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணா அப்படின்லாம் சொல்ல, ஹை ஸ்கூல் பையன் இங்க வந்து பிரச்சனை பண்ணா அதை நான் நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கன்சோல் கீழே வந்திருக்குமா அதை எடுத்துட்டு போயிருவாங்க, வந்து வேலையை பாருங்கடான்னு. அதுவே அந்த மாட் சோல் மூஞ்சி ஒர்றன்னு வச்சுக்கிட்டு அந்த சோல் ரிப்பரும் சரி அந்த சின்ன குட்டி புலகா பசங்களும் சரி இன்னைக்கு என்னோட மூடையே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே வந்துகிட்டு இருப்பானா. ஆனா அப்ப திடீர்னு அந்த இடத்துல வந்து ஒரு ஹாலோ இருக்கிற மாதிரியான சத்தம் வந்து அவனுக்கு கேட்கும். ஹாலோ ஹாலோ இந்த வழியே எங்க வருது, யார் ஒருவேளை அந்த சின்ன பசங்களை அட்டாக் பண்ண போகுதோ அப்படின்னு அவன் நினைப்பானா. இருந்தாலும் அந்த பசங்களை போய் காப்பாத்தணுமா என்ன அப்படின்லாம் யோசனை தோணு. இங்க நம்ம ஹீரோவும் ரூக்கியாவும் அந்த போனை தான் கையில வச்சுக்கிட்டு அதோட லொகேஷனை தேடி தான் வந்துகிட்டு இருப்பாங்களா. பட் இருந்தாலும் சிக்னல் வந்து கட் ஆயிடும், என்ன பேட்டரிக்கு இது டெட் ஆயிடுச்சா அப்படின்னு நம்ம ரூக்கியா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி வேற வழி இல்ல நாமளும் போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இச்சிகவும் தேடிட்டு இருப்பானா. அதுவே அந்த 3 குட்டி பசங்க இருப்பானுங்கல்ல, அவனுங்க வந்து கிரவுண்டை கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப அந்த இடத்துக்கு ஒரு ஹாலோ வந்துட்டு அவங்க அட்டாக் பண்ணலான்னு வர கரெக்டா உள்ள போந்து அந்த மாட் சோல் தான் அவங்களை காப்பாத்துது. திருப்பி அந்த ஹைஸ்கூல் பையன் வந்துட்டான்டா, மிஸ் கூப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லி அவனுக்கு கத்திக்கிட்டு இருக்கேன். அதுவே அந்த மாட் சோல் அங்க இருக்கிற அந்த ஒரு ஹாலோ இருக்கும்ல, சோ அது கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்குமா. அப்படி சண்டை போடும்போது அந்த மாட் சோலோட கையில வந்து அடிபடுமா, அந்த ரத்தத்தை பார்த்து அந்த குட்டி பசங்க அங்க இருந்து தெரிச்சிருவானுங்க. கரெக்டா நம்ம ஹீரோவும் ரூக்கியாவும் அங்க வரும்போது அந்த இடத்துல அந்த மாட் சோலும் அந்த ஹாலோவும் இருக்கிறதா பாத்துருவாங்களா. ஸ்கூல் பில்டிங் மேல ஏறி நின்னுகிட்டு அந்த மாட் சோல் அப்படியே அந்த ஒரு ஹாலோ இருக்குதுல, சோ அது கூட வந்து பேச்சுவார்த்தை பண்ணிக்கிட்டு இருப்பானா. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட லஞ்சை வந்து நீ ஸ்பாயில் பண்ணிருப்ப அப்படிங்கிற மாதிரி அந்த ஹாலோ சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோ கரெக்டா உள்ள வந்து அந்த மாட்சோல காப்பாத்துறானா. என்னையா நீ காப்பாத்துறன்னு கேட்க, என் பாடிக்குள்ள நீ இருக்கிற, நான் என் பாடியை தான் வந்து காப்பாத்தினு சொல்லிக்கிட்டு இருப்பான். சோ அதுக்கப்புறம் 2 பேரையும் அட்டாக் பண்றதுக்காக அந்த ஹாலோ வரும்போது அட் அ டைம்ல 2 பேரும் ஒரு உத, அவ்வளவுதான் அவளோட மண்டை வந்து பிஞ்சு போயிடும். அந்த ஒரு ஹாலோ அப்படியே பறந்து போய் விழ போகுமா, இரு கடைசியா நான் அவரோட அட்டாக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாட்சோல் அப்படியே போய் திருப்பி ஒரு உதச்சிட்டு மேல இருந்து கீழே விழுக போயிடும். நம்ம ஹீரோ தான் வந்து கேட்ச் பிடிப்பான். சோ அப்படியே அந்த இடத்துல இருந்துகிட்டே பார்க்க கீழே அந்த குட்டி பசங்களா இருக்கிறானுங்களா, சோ அவனுங்களா அவங்களோட பிஇடி டீச்சர்ட்ட போயிட்டு ஒரு ஆரஞ்சு கலர் மண்டையை வந்துட்டு சம்திங் அது கூட சண்டை போட்டுட்டு இருந்தான், உடம்புல ரத்தமா இருந்ததெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், டே கேம் ஆடிட்டு வளராதீங்கடான்னு சொல்லிட்டு போயிருவாங்களா. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த மாட் சொல்லிக்கிட்ட, ஆமா அந்த குட்டி பசங்க உனக்கு பிடிக்காதுன்னு நினைச்சேன், எதுக்கு காப்பாத்துன்னு கேட்க, எனக்கு பிடிக்காது என்னமோ உண்மைதான், பட் இருந்தாலுமே ஒருத்தரோட லைஃப் வந்து போகுதுங்கும் போது அதை பார்த்துட்டுலாம் சும்மா இருக்க முடியாதுல்ல. ஏன்னா என் வாழ்க்கை வந்து போச்சு, என்னை வந்து கிரியேட் பண்ண அன்னைக்கே என்னை வந்து சாகடிக்கிறதுக்காக உத்தரவு வந்து அவங்க பிறப்பிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மாத்திரைகளை வந்து தண்ணியில் போட்டு சாகடிக்க ட்ரை பண்ணாங்க. அதில் வந்து எப்படியோ லக்கீலி நான் வந்து எஸ்கேப் ஆயிட்டேன். ஸோ எனக்கு ஒரு உயிரோட வேல்யூ என்னன்னு ரொம்ப நல்லா தெரியும், ஒரு உயிரை கொலை பண்றது எவ்வளோ தப்புன்னு தெரியும்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இருக்கிறாருல அவரு வந்துட்டு அந்த மாட்சோலோட தலையில அவரோட ஸ்டிக்கை வச்சு தட்ட அதுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு சோல் கேண்டி வெளியே வந்துருமா. சரி மிஷின் வந்து முடிஞ்சு கிளம்பலாங்க போது அங்க இருக்கிற அந்த குட்டி பையன் என்ன அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கேன். ஐயோ அதை என்னையா பண்ண போறேன்னு நம்ம ஹீரோ கேட்கும் போது, நாங்க என்ன பண்ணா என்னப்பா, அது மட்டும் இல்லாம இதை வேற என்ன பண்றது, அழிக்கிற தவிர ஒரு வழி இல்லைங்க போது அப்ப நம்ம ரூக்கியா வந்துட்டு அந்த ஒரு கேண்டியை வாங்குறது மட்டும் இல்லாம நான் உங்க ப்ராடக்ட்ல வந்து சாட்டிஸ்ஃபைட், அதனால இந்த ஒரு ப்ராடக்ட்டை நானே வச்சுக்கிறேன், ஏன்னா நான் காசு கொடுத்தேன்லன்னு சொல்ல, இல்ல நான் வேணா ரீஃபண்ட் கூட பண்ணிடுறேன், இதை வந்து நாங்களே எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லுவானா. இருந்தாலும் ரூக்கியா கிடையாது, நீங்களே வந்து சோல் சொசைட்டியோட ரூல்ஸுக்கு வெளியே தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், சோ அதனால நீங்க இதை எனக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது எந்த ஒரு விதத்திலயுமே வந்து தப்பு இல்லையேன்னு சொல்ல, தப்பு இல்லாதான் ஆனா ஏதாவது பிரச்சனை என்கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த ரூக்கியாவும் அங்கிருந்து வந்துகிட்டு இருப்பாங்களா. சோ அப்ப நம்ம ஹீரோ கை வேற வலிக்குது, இந்த ஒரு மாட் சோல் இது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கேண்டியை வச்சு புலம்பிட்டு இருப்பானா. அப்படிலாம் தனியா புலம்பிக்கிட்டு இருக்காத, எவனாவது லூஸ் நினைச்சு போறான்னு சொல்லும் போது எனக்கு ஒரு டவுட், எனக்கு இவனை திட்டியே ஆகணும், இவனை வேற ஏதாவது பாடியில இது போட்டு திட்ட முடியுமான்னு கேட்க, டெட் பாடிக்கு எங்க போறதுன்னு கேட்கும் போது அப்ப நம்ம ஹீரோ குப்பையில இருந்து ஒரு டெடி பியர் எடுப்பானா. சோ சும்மா அந்த கேண்டியை வந்து அவரோட வாய்க்குள்ள போட பார்த்தா அதுக்கு வந்து உயிர் வந்துடும். சோ அதுகிட்ட வந்து நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருப்பான். அதுவே அந்த மாட் சோல் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு என்னடா இவ்வளவு பெருசா இருக்கிறேன்னு பார்க்க, மவனை இன்னைக்கு மாட் நடின்னு சொல்லி அவனை கைமா பண்ண ரெடி ஆயிடுவான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஒரு மாட் சோல் தான் நம்ம ஹீரோ வந்து அலப்பற பண்ணி எழுப்பி விட்டுக்கிட்டு
இருக்குமா. பிளஸ் இவனுக்கு 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்க நம்ம ரூக்கியா இருக்கிறாள். அவளும் எந்திரிச்சுட்டு ஏடா கத்திட்டு இருக்கீங்க போது அந்த யூசு வந்துட்டு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வெளியே வெயிட் பண்றாங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி துணியெல்லாம் மாத்திட்டு வெளியே எட்டி பார்த்தா அவனுங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. ரூக்கியா கிட்ட என்ன என்னோட ஃப்ரெண்ட்ஸோட மெமரிஸ் எல்லாத்தையும் ஆல்டர் பண்ணிட்டியான்னு கேட்க, ஆமா ஏன் உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட மெமரிஸ் எல்லாம் அப்படியே இருக்குன்னு நினைக்கிறேன்னு கேட்க, இல்ல வேணாம் பானா, பட் இருந்தாலும் சம்திங் ஏதோ மறந்த மாதிரி இருக்குதே அப்படின்னு அவன் யோசிக்கும் போது அதுவே ஸ்கூல்ல ஒரியுமே டட்சுகி அப்படின்னு சொல்லி எல்லாரும் சம்திங் ஏதோ பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்களா அந்த இடத்துல. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ உள்ள வரும்போது ஒரியுமே ஹாய் காட்ட நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே ஹாய்னு சொல்லுவான். அவங்களுக்குலாம் டவுட் ஆயிடும், எப்போ நம்ம ஹீரோ சிரிச்சிட்டுலாம் பேச மாட்டானே இன்னைக்கு என்ன சிரிக்கிறாங்க போது. அப்ப அந்த டட்சுகி அவன் எப்போ மூஞ்சி உருந்தா வச்சிருந்திருப்பான், அதான் அவனோட நார்மலான மூடு. இன்னைக்கு வந்து ஹாப்பியா இருக்கிற மாதிரி காட்டுறானா, அதை ஹாப்பியா இருக்கிற மாதிரி அவன் காட்டிக்கிறான், நடிக்கிறான். வேணா பாரு நாளைக்கு அவன் ஸ்கூலை கண்டிப்பா கட்டடிப்பான் அப்படின்னு சொல்ல அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோட அப்பா இருக்கிறாருல, சோ அவர் அப்படியே இருக்கிற எல்லாரையும் வந்து கூப்பிட்டு வச்சுட்டு, எல்லாருன்னா வேற யாரு இவங்க தான், சோ அப்படியே கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நாளைக்கு வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான பிளான் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு பயங்கர ஹாப்பியா ஜாலியா தான் இருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனோட ரூமுக்கு வர, என்ன நாளைக்கு ஏதோ பிக்னிக் போறீங்க போலயே அப்படின்னு நம்ம ரூக்கியை கேட்கும்போது, ஆமா அது மட்டும் இல்லாம நாளைக்கு மட்டும் நான் வேணா அந்த சோல் ரீப்பர் அப்படிங்கிற அந்த ஒரு வேலையை இருந்து கொஞ்சம் லீவ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் வந்து முடியாது, இதெல்லாம் போலீஸ் வேலை மாதிரி 24/7 பண்ணி தான் தீரணும் அப்படின்னு அவ சொல்லுவா. ஆனா அப்ப நம்ம ஹீரோ இல்ல எங்க அம்மா இறந்த நாள் அப்படின்னு சொல்லுவானா. இன்னும் சொல்ல போனா எங்க அம்மா இறந்த நாள்னு சொல்ல முடியாது, எங்க அம்மா கொலை பண்ணப்பட்ட நாள் அப்படிமா. சோ அன்னைக்கு நைட்டு பயங்கரமா ஊர்ல வந்து மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஒரியுமே இருக்கிறாள், சோ அவ அப்படியே வீட்டுல இருக்க நம்ம ஹீரோவை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருப்பான். ஏன் இன்னைக்கு அவன் வந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கணும், அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி மழை பெஞ்சாலே வந்து ஏன் எனக்கு வந்து பயங்கரமா சோகமாகுது, ஏதோ ஒரு பர்சன் கூட வந்து எனக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது, ஒருவேளை அந்த ஒரு பர்சனோட சோகத்தை என்னால இப்படிதான் வந்து புரிஞ்சுக்க முடியுமோ அப்படின்லாம் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து தூங்குறதுக்காக வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பானா. அப்ப அவனுக்கு அவன் வந்து அவங்க அம்மா கூட சின்ன பையனா இருக்கும் போது ஏதோ ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்கிற மாதிரியும், அப்ப அங்க இருக்கிற ஒரு ஆத்துல வந்து சம்திங் யாரோ ஒருத்தர் வந்து இருக்கிற மாதிரி இருக்குமா, அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கிட்ட போயிருப்பான். ஆனா அடுத்த சீன்ல அவங்க அம்மா வந்து இறந்துருக்க மாதிரி காட்டுறாங்க. சோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்த நம்ம ஹீரோ, நான் மட்டும் அன்னைக்கு அங்க போகாம இருந்திருந்தேன் அப்படின்னா அம்மா என்ன ஃபாலோ பண்ணி வராம இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து இறந்துருக்க மாட்டாங்க, நான் தான் வந்து அவங்கள கொலை பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோக்கு வந்து அவனுக்குள்ள ஒரு கில்ட் இருக்குமா. சோ அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோனால வந்து தூங்க முடியாம இருக்க. அப்ப அப்படியே சீன் கட் பண்ணி இந்த சோல் சொசைட்டி இருக்குதுல அங்க வந்து காட்டுறாங்க. அங்க எவனோ ஒருத்தன் அப்படியே சின்ன பசங்க கூட எல்லாம் வந்து பம்பர் விட்டு வாழ்ந்துட்டு இருப்பானா. சோ அந்த பசங்க கூட விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறம் அங்க வேற இன்னொரு ஒருத்தன் வந்துட்டு ஒரு முக்கியமான மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூட்டிட்டு போறானா. அவனும் தனியா வந்துட்டு சரி யார் இந்த தடவைன்னு கேட்க, ரூக்கியா அப்படின்னு சொல்லும் போது, ரூக்கியா அந்த பொண்ணா, சரி அவ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, ரொம்ப நாளா ஹியூமன் வேர்ல்டுல வந்து இருக்கிறா அண்ட் ரொம்ப நாளா ஹியூமன் வேர்ல்டு இருக்கிறா அப்படிங்கிறது கூட பெரிய பிரச்சனை இல்ல, அவ அந்த இடத்துல வந்து சம்திங் வேற ஏதோ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறா, அது என்ன அப்படிங்கறத வந்து விசாரிச்சு ஆகணும்னு சொல்ல அதுக்கப்புறம் அந்த ஒரு ஆளுமே ரூக்கியா கூச்சிக்கியா ஒன்னும் பிரச்சனை இல்ல எல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அங்கே இந்த ஒரு எபிசோடே முடிக்கிறாங்க. சோ யா தேங்க்யூ.